சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிட்டம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறிக் கழகமும் இணைந்து நிகழ்த்துகின்ற திருமந்திர வேள்வியில் 5ஆம் தந்திரத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற பாங்கில சரியை என்பது பற்றி திருமூலர் சொல்லியிருக்கிற சில செய்திகளை இன்று துவங்கி சிந்திக்கலாம் என்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சைவ நெறியிலே தவம் என்று பேசப்பெறுகிற நிலை இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்தான். தவம் என்றால் நாம் புராண இதிகாசங்களிலே மற்ற நூல்களிலெல்லாம் நாம் கேள்விப்படுகிறது போல தவம் என்பது தனிமைப்படுத்திக் கொள்வது என்று பொருள்படுவது அல்ல. தவம் என்பது சமுதாயத்தை விட்டு நீங்கி போய் அல்லது தனக்கென்று விதித்திருக்கிற கடமைகளிலிருந்து நழுவி போய் எல்லாவற்றையும் துறவு நிலையிலே செய்யப்பெறுவது தவம் என்று பல நூல்களிலும் இந்த தவத்திற்கு பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முனிவர் காட்டிலே தவம் செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு பல இடங்களிலே நாம் வாசித்திருக்கிறோம். எனவே தவம் என்றால் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த பொருளில் சைவத்திலே வழங்கப்பெறவில்லை. வள்ளுவர் சொல்லுவார், உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று வள்ளுவர் சொல்லுவார். 2 அடிப்படையான கோரிக்கைகளை நிறைவேற்றினால் அது தவம். ஒன்று, இந்த நோற்றல் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அது நோன்பு செய்தல். நோன்பு வாங்க. நோன்பு செய்தல் அப்படின்னு சொன்னா நோன்பு இருத்தல் அப்படின்னோடனே நமக்கு உடனே என்ன நினைவுக்கு வருகிறது? உடனே உணவை துறத்தல் அப்படிதான் முதல்ல நினைவுக்கு வருது. நோன்புனாலே உணவு துறத்தல் அப்படிதான் நினைவுக்கு வருகிறது. வள்ளுவர் அந்த பொருளில் சொல்லலை. நோற்றல் என்பது துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல், அதுதான் நோற்றல். எப்படி ஏற்றுக்கொள்வது? அந்த ஏற்றுக்கொள்ளுகிற பாங்கு எப்படி? உற்ற நோய் நோன்றல், நமக்கு வருகின்ற அந்த துன்பங்களை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். இந்த துன்பங்களுக்கு இவர் காரணம் அவர் காரணம் என்று மற்றவர்களை காரணப்படுத்தி அந்த துன்பங்களுக்கு விடை கண்டுபிடிக்காமல், இந்த துன்பங்கள் எமக்கு வந்த காரணத்தினுடைய மூலம் எது என்று அறிந்து அதிலே சார்ந்திருத்தல், அதுதான் உற்ற நோய் நோன்றல்னு சொல்லுகிறார். பொதுவாகவே நமக்கு
என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், நமக்கு யாராவது கெடுதல் செய்தால், கெடுதல் செய்தவர் மீது நமக்கு கோபம் வருவது இயற்கை. இவர் இவ்வாறு நமக்கு கெடுதல் செய்து விட்டாரே என்று நாம் அவர் மீது கோபப்படுவோம். கோபப்படுவதோடு நிறுத்துவோமா? அவருக்கு பதிலுக்கு எப்பொழுது கெடுதல் செய்வதற்கு வாய்ப்பு வரும் என்று காத்து கொண்டே இருப்போம். அந்த பதிலுக்கு கெடுதல் செய்கிற வாய்ப்பு வந்தால் தவறாமல் பயன்படுத்தி அவர் செய்த கெடுதலை விட ஒரு 5% அதிக கெடுதல் அவருக்கு நாம் செய்தால்தான் அதில் நமக்கு ஒரு பெரிய திருப்தியே கிடைத்து விடுகிறது. ஆனால் அடிப்படையாக நாம் பார்க்கிற பொழுது துன்பத்தை கொண்டு வந்து தந்தவர் துன்பம் நாம் அடைவதற்கு காரணம் அல்ல. நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், ஞானாமிர்தத்தில் ஒரு அருமையான ஓமி சொல்லியிருக்கிறார் அந்த ஆசிரியர். ஒரு சிறுவன் ஒரு நாயின் மீது கம்பை விட்டெறிகிறான். இந்த கம்பானது அந்த நாயின் மேல் போய் படுகிறது. நாயின் மேல் பட்டவுடனேயே நாய்க்கு வலி தாங்க முடியவில்லை, கத்துது, வாழ்வாள் கத்துது. உடனே நாய் என்ன செய்யும் என்று கேட்டால், இந்த நாய் என்ன பண்ணும்? உடனே தன்னை வந்து அடித்த அந்த குச்சியை, அந்த கோலை வாயினாலே கவ்வி கடித்து அதை கீழே போடும். அப்படியா? நாய் அதையா பண்ணும்? இல்லை. நாய் கம்பை விட்டெறிந்து அந்த சிறுவன் மேலே பாயும். நாய் கெட்ட கேடுக்கு தெரியுது அடித்தது கம்பா இருந்தாலும் காரணம் அந்த சிறுவன் தான். ஆனால் நமக்குத்தான் தெரியல. துன்பம் வருகிற பொழுது துன்பத்தை தந்தவர் இவர் என்று கருதுகிறோம். வினையினால் தான் இந்த துன்பம் வந்தது என்று உணர்வதற்குரிய உணர்வு நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. இதை உற்ற நோய் நோன்றல் என்று சொன்னார். முன்னை வினையினுடைய பயன்தான் இப்பொழுது 3 எழுமே தவிர புதிதாக வந்து விடுவதில்லை. நாம் என்ன செய்திருக்கிறோமோ அதற்கு வினையின் பயனாக வருகிறது. இதுதான் உற்ற நோய் நோன்றல். இதை உணர்ந்தோம் என்று சொன்னால், உணர்தல் வேறு, உணர்தல் வேறு, சொல்லுதல் வேறு. உணர்ந்தோம், ஆமாம் இந்த துன்பம் வந்ததுக்கு காரணம் நான் என்ன கெடுதல் பண்ணியிருப்போனோ தெரியல என்று உணர்ந்து இருத்தல். சரி, உயிருக்கு உருகன் செய்யாமை, அதுதான். அதனால தான் அடுத்தது அதை வச்சார். உயிருக்கு உருகன் செய்யாமை என்று சொன்னால் மற்ற உயிர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருத்தல். எந்த தீங்கும் மற்றவர்களுக்கு செய்யாமல் இருத்தல் என்பது தனக்கு கெடுதல் செய்த உயிருக்கு கூட நாம் தீங்கு செய்யாமல் இருத்தல். இதைத்தான் தவம் என்று நம்முடைய வள்ளுவ பெருமகனார் சொல்லுகிறார். இந்த இரண்டினுடைய விரிவாகத்தான் சைவ சித்தாந்தத்தில் நமக்கு இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 நிலைகளையும் தவமாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். சரியை என்று சொல்லுகிற பொழுதும் சரி, கிரியை என்று சொல்லுகிற பொழுதும் சரி, யோகம் என்று சொல்லுகிற பொழுதும் சரி, அல்லது ஞானம் என்று நிறைவு செய்கிற பொழுதும் சரி, இவையெல்லாம் வேறு வேறு பெயர்கள் கொண்டிருந்தாலும் கூட அடிப்படை இதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் நம்முடைய அன்பை பெருக்குதல். அவ்வளோதான். இதனுடைய ஏன்னா சேக்கிடார் சொல்லுவது போல ஞானம் ஈசன்பால் அன்பே அப்படிங்கிறார். ஞானம்னா என்னன்னு கேட்டால் ஈசன்பால் அன்பு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த அன்பை நாம் பெருக்கிக் கொள்ளுகிற பாங்கிலே தான் இந்த தவநெறிகள் இருக்கின்றன. அன்பு நிறைவுறுமானால் அவ்வளோதான். we need not come back to this world. we should be. அன்பை முழுமையாக ஆன்மா கற்றுக்கொள்வதற்காகத்தான் பிறப்பெடுகிறது. அன்பின் வழி அது உயிர்நிலை. அன்பை பயின்று கொள்வதற்கும், அன்பை கற்றுக்கொள்வதற்கும், அன்பிலே முதிர்மை பெறுவதற்கும், முதிர்ச்சி பெறுவதற்கும் தான் இந்த பிறவியானது வருகிறது. பல்வேறு பிறவிகள் இந்த அன்பை பயிற்றுவிக்கிறதுக்காகவே வருது. அன்பிலே முழுமை பெற்று விடுவோமேயானால் அதுக்கப்புறம் இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா பேப்பரையும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு திரும்ப காலேஜுக்கு வரணும்? அரியர்ஸ் இருந்தால் தான் வரணும். அரியர்ஸே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு திரும்ப அங்கே வரணும்? அதுபோல் நமக்கு அரியர்ஸ் இருந்தால் தான் திரும்ப 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 இங்கே வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த அன்பை கற்றுக்கொள்வதற்காகவே வரும். நிறைய பேர் அது உணர்வதில்லை. இந்த பிறப்பில் ஆரம்பிக்கிற எல்லா பிறப்புகளிலும் அன்பினுடைய பங்கு
கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கொண்டே இருக்கிறது. அன்பினுடைய மிக தாழ்வான நிலைதான் சுயநலம். அதனுடைய உச்ச நிலைதான் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துதல். அதுதான் அதனுடைய உச்ச நிலை. முழுமையாக ஈசனையே அன்பாக பார்த்தல். அன்பு சிவம் இரண்டென்ப அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பு சிவம் இரண்டு என்று அறிந்து கொண்டவர்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. அதை அறிந்து கொள்வதற்காக வருகிறார்கள். வந்தவர்கள் அன்பு சிவம் இரண்டு இரண்டு என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் வந்து கொண்டே இருக்கணும். ஆனால் அன்பே சிவம் என்று தெரிந்து கொண்ட பிறகு அவர்கள் இங்கே வருவதற்கான வேலை இல்லை. அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த அன்பை பயிற்றுவிக்கின்ற படிநிலைகள் தான் இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம். எடுத்தவனே ஒரே நாளில் ஓவர் நைட்டில் அன்பு மயமாக நாம் ஆகிவிட முடியுமா? அப்படி ஆக முடியாது. அன்பு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அது நமக்கு அது வருகிறது. அது குழந்தைக்கு முதல்ல இறுகின பற்றாக இருக்கிறது. அப்புறமா அது கொஞ்சம் அப்படியே கனிந்து குறைந்து அது பற்று கரைந்து பாசமாகிறது, பாசம் கரைந்து நேசமாகிறது, நேசம் கரைந்து அன்பாக மலர்கிறது. இந்த உயிருக்கு எடுத்த உடனேயே அன்பு முதிர்ச்சி வந்து விடுவதில்லை. முதல்ல அது தனக்கு தனக்கு என்று தான் எண்ணும். அது தனக்கு தனக்குன்னு தான் நினைக்கும் குழந்தை. அப்பா தன்னுடைய கையில் இருக்கிற பொருளினாலே வாங்கி தருகிறார் அந்த ஐஸ்கிரீம். வாங்கி கொடுத்த அந்த ஐஸ்கிரீமை இந்த குழந்தை கையில் வாங்குகிறது. அதற்கு நல்லா தெரியும் அப்பா தான் காசு கொடுத்து வாங்கினார். வாங்கின ஐஸ்கிரீமில் எனக்கு கொஞ்சம் குட்ரா கண்ணா அப்படின்னு கேட்பார் தந்தை. இந்த குழந்தை என்ன பண்ணோம்? பெரும்பான்மை குழந்தைகள் இப்படி திரும்பிக்கும் ஐஸ்கிரீமோட. சில குழந்தைங்க போனால் போதுன்னா அதுலேருந்து எடுத்து குழந்தை கொஞ்சம் எடுத்து கையில் தடவும். பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும் எங்கே தடவி இருக்குன்னு. அதுவே அது ஒரு பெரிய திருப்தியாக இருக்கும். அப்போ அப்பா தானே வாங்கி கொடுத்தார், அவர் தானே கேட்குறார் அப்படின்னு இல்லை கொடுக்கணும். அது கொடுக்காது. அவ்வளோ பற்று. இந்த வாழ்க்கையே ஈசன் கொடுத்தது, இந்த நேரமே அவன் கொடுத்தது, இந்த காலமே அவன் கொடுத்தது. அவனை வணங்குறதுக்கு நேரம் கேட்டால் நம்ம சொல்கிறோம் டைமே இல்லை சார், போகிறதுக்கே டைம் இல்லை சார், பார்க்குறதுக்கே டைம் இல்லை சார், படிக்கிறதுக்கே டைம் இல்லை சார். எல்லா டயத்தையும் அவன் தான் கொடுத்தான். மொத்த காலத்தையே கொடுத்தவனுக்கு நம்ம காலம் இல்லைன்னு சொல்லலாமா? நேரம் இல்லை சார் அப்படின்னு அது எப்படி சொல்லலாம்? சாமி அதனால கோச்சிக்கிறது இல்லை. குழந்தை ஐஸ்கிரீமை தராமல் மறைச்சிக்கிறது மாதிரி சாமி சிரிக்கிறார். ஓஹோ நீ அவ்வளோ பிஸியாப்பா, சரிப்பா பிஸியாகவே இரு அப்படிம்பார். எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ என்னை நினைந்துவார் என்று சொல்லுவார். உனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நினச்சிப்பார். அப்பர் சாமி வேறு விதமாக சொல்கிறார். சாமிகிட்ட போய் நிற்கிறார். நிற்கும்போது சொல்கிறார், ரொம்ப விசித்திரமாக இருக்குப்பா உன்னுடைய ஒரு இவர்களுக்கு நீ தருகின்ற அந்த ஈடுபாடு ரொம்ப விசித்திரமாக இருக்கு. நீ இந்த உலகத்தின் மேலே பற்று ஏற்படுமாறு செய்து இந்த உயிர்கள் எல்லாம் உலகப் பொருளுக்காகவே அவை காலத்தையும் வாழ்க்கையையும் செலவழிக்கின்ற முறையில் நீ அவற்றிற்கு அதை அமைத்து தந்திருக்கிறாய். இந்த கண்ணை நீ எப்படி அமைத்து கொடுத்திருக்கிற? பல்வேறு வண்ணங்களை அது வேறுபடுத்தி காணுகின்ற முறையில் அவ்வளவு ஒரு திறமை மிகுந்த முறையில் அதை அமைத்து தந்திருக்கிறாய். இந்த நாக்கை எப்படி அமைத்து தந்திருக்கிறாய்? பல்வேறு சுவைகளையும் அது அறிந்து கொள்ளுகிற மாதிரி அதற்கு அந்த திறமையை தந்திருக்கிறாய். எவ்வளவு துல்லியமாக அது சுவையை வேறுபடுத்தி கண்டுபிடிக்கிறது. சாப்பிடும்போது இது நம்ம வீட்டு சாம்பார், இது கடைசி வீட்டு சாம்பார், இது எய்த்த வீட்டு புளிக்குழம்பு அப்படின்னு வேறுபடுத்தி இந்த நாக்கு எவ்வளவு துல்லியமாக கண்டுபிடிக்குது. அவ்வளவு அது அதற்கு அத்தனை ஒரு நுட்பத்தை சுவாமி தந்திருக்கிறார். நீ தானே கொடுத்துருக்கிற. நீ கொடுக்காம எப்படி இந்த கருவிகரணங்களுக்கு இத்தனை துல்லியம் இங்கே வந்திருக்கிறது?
எத்தனை ஒலி வேறுபாடுகளை இந்த காது கவனிக்குது. மிக நுட்பமான ஒலிகளில் இருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய இடியோசை வரைக்கும் இந்த காது கேட்கிறது. இந்த காதினுடைய கேட்கின்ற அந்த முறைமையை மிக ஒரு நுட்பமாக லாகர்தமிக் ஸ்கேலில் இந்த செவிப்புலனுடைய கேட்கும் திறனை சுவாமி அமைச்சிருக்கிறார். இப்போதான் கண்டுபிடிச்சான் லாகர்தமிக் ஸ்கேலு. சுவாமி காதை மனுஷனுக்கு வச்சிருக்கிற அந்த பேட்டர்னே லாகர்தமிக் பேட்டர்னில் தான் வச்சிருக்கிறார். லாகர்தமிக் பேட்டர்னில் வச்சா தான் லார்ஜ் ரேஞ்சஸை வி கேன் கண்டென்ஸ் இன்டு எ ஸ்மாலர் ரேஞ்ச். பெரிய கிராஃபெல்லாம் போடும்போது லாகர்தமிக் கிராஃபில் தான் போட்டு காட்டுவார்கள். ரொம்ப பெரிய கிராஃபெல்லாம் இல்லாட்டி பெரிய ஷீட்டாக போடணுன்ட்டு. அப்படி இந்த காது அமைப்பு, உடல் அமைப்பு, இத்தனை விதமான நுட்பங்களோடு இந்த உடம்பை வைத்து உலகத்திலே போகங்களை வைத்து நீ இத்தனை நாட்டத்தையும் செய்தாய். நீ செய்திருக்கிறது எப்படி இருக்குன்னா, உன்னை நினையல் ஒட்டாய். நீ நீ வச்சிருக்கிற முறை எப்படி இருக்குன்னா, உன்னை நினையறதுக்கு வாய்ப்பு தராமலேயே எல்லாத்தையும் வச்சிருக்கிற. உன்னை நினையல் ஒட்டாய் நீ. அப்படி யாராவது நினையப்புகில், மிகச்சிறந்த காட்சிகள், மிகச்சிறந்த ஒலிகள் இவையெல்லாம் இருக்கிற பொழுதும் கூட அதற்கு நடுவேலையும் ஞாபகம் வந்துடுது திடீர்னு. சரி உன்னை நினைப்போம், ஐயோ உன்னை மறந்துருந்தவே என்று நினைய புகில். நின்னை நினையல் ஒட்டாய் நீ நினைய புகில். உடனே என்ன செய்கிற? நின்னை மறப்பித்து பேர்த்தொன்றை நாடுவித்தி. சரி உன்னை நினைச்சு சந்தோஷமா கொஞ்சம் நினைக்கலாம் நினைச்சா அந்த நேரம் பார்த்து தான் ஊர்ல இருந்து பேரன் வந்துடுவான். போச்சுரா, பேரனோட கொஞ்சம் நேரத்தை கழிக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான். உன்னை தப்பி தவறி நினைக்கலாமேன்னு நினைக்க ஆரம்பிச்சா நீ என்ன செய்கிறாய்? வேறொன்றை நாடுவித்தி, இன்னொன்றுக்கு மேல நீ நாடு மாதிரி செய்து விடுகிறாய். நின்னை மறந்து நினக்கு இனியனாய் உள்ள என்னை ஒப்பார் உலகில் எவரே? சொல்லு வாழி இறையவனே. உன்னை மறந்திருக்கிற இந்த நிலையிலே, நான் உன்னை மறந்திருக்கிற இந்த நிலையில உனக்கு மிகவும் இனியவனாக இருக்கிறேன். இது எப்படிப்பா அப்படின்னு கேட்கிற. எப்பவுமே தன்னை மறந்திருக்கிறவர்கள் ஒருவர் மீது உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நாட்டம் இருக்காது. அவர் தான் நம்மளை மறந்துட்டாரு, அவர் என்னதுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் உன்னை மறந்த பிறகும் கூட உனக்கு இனியவனாக நான் இன்னும் இருக்கிறேனே, அது எப்படி என்று சுவாமி கேட்கிறார். அவனை நினைக்கலாம் என்று நாம் நினைக்க ஆரம்பித்தால் அப்பொழுதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய வேறு நினைவிலே மனம் சென்று விடுகிறது, மனம் ஈடுபட்டு விடுகிறது. ஆக இவற்றையெல்லாம் தாண்டி நின்று அவனை எண்ணுவதற்குரிய சூழ்நிலை அமைவது பெரியவர்கள் அதை பேரு என்று சொல்லுகிறார்கள். அதை இங்கே குறிப்பிடுகிற பொழுது சொல்லுகிறார், இறைவன் எதையும் நம்மளை கம்பல் பண்ணுறதே கிடையாது. சைவ சமயத்தில் சொல்லுகிற பொழுது கூட அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறார். உங்களை எதையுமே வற்புறுத்தி அவர் செய்ய சொல்லுவதே இல்லை, எதுவும் வற்புறுத்துறதே கிடையாது. அவர் மட்டும் இல்லை, சைவமே எப்படிப்பட்ட நிலை என்று கேட்டால் அது எதையுமே வற்புறுத்தாது. அப்பர் சுவாமி இங்கேருந்து தானே போனார் சமணத்துக்கு. 35 வருஷம் இருந்தவர் இங்கேருந்து சமணத்துக்கு போனார். ஏயா போனேன்னு ஒருத்தன் கேட்கல, அங்கே ஏயா போனேன் அப்படின்னு யாருமே கேட்கல. ஆனால் சமணத்துக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்பி சைவத்துக்கு வந்தார, அவருக்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் தெரியுமில்ல உங்களுக்கு? சமணர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? யானையை விட்டு இடற வச்சாங்க, சுண்ணாம்பு காலை வாயில போட்டாங்க, கல்லை கட்டி கடலில் போட்டாங்க, எத்தனை பண்ணாங்க. சமணத்திலேருந்து போகும்போது அத்தனை கேள்விகள். ஏன் போற, எதுக்கு போற, எப்படி போவ? ஆனால் சைவத்திலேருந்து சமணத்துக்கு போகும்போது ஒருத்தருங்க இல்லை, திரும்பி தான் வந்தார. எந்த சைவராவது ரொம்ப கவலைப்பட்டாங்களே, சரி வந்தீங்களா, ரொம்ப சந்தோஷம், வாங்க வாங்க. இல்லை நான் போகிற மாதிரி இருக்கேன், போங்க. போடா போ,
வந்தாவா, படிச்சா படி, இருந்தா இரு. எல்லாம் சிவனடியாரெல்லாம் சிவன் போலவே இருக்கிறாங்க. ஆனால் மற்ற சமயங்களில் பாருங்க, சைவத்தில் எதையுமே இயல்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை கொள்கை. அதுதாங்க சுவாமி என்ன சொல்லுகிறார், என் மீது உனக்கு அன்பு நாட் பை கம்பல்ஷன், இயல்பா வரணும். ஒருத்தர் சொல்லி அந்த அன்பு ஏற்படக்கூடாது. தானா சிவமே நினைச்சா அந்த அன்பு, அந்த உரிமை, அந்த உறவு அது தெரியும். அதை டெவலப் பண்றது தான் இந்த சரியை கிரிய யோகம். சரியை கிரிய யோகங்கிறது என்னன்னா, கூப்பிட்டு உட்கார வச்சு கம்பல் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை நீ வந்தே தீரணும் அப்படிங்கிற கம்பல்ஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படியெல்லாம் ஒரு ஃபாலோ அப் எல்லாம் கிடையாது. நீ ஞாயிற்றுக்கிழமை முடியலன்னா திங்கக்கிழமை, திங்கக்கிழமை முடியலன்னா செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை முடியலன்னா புதன்கிழமை. ஏன்னா அவன் நாடும் கிழமைக்கும் அப்பாற்பட்டவன். எல்லா நாளுமே அவனுக்குரிய நாட்கள் தான். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழம், வெள்ளி, சனிவாம் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல நாள் தான், திங்கக்கிழமையும் நல்ல நாள் தான், செவ்வாய்க்கிழமையும் நல்ல நாள் தான். நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்குத்தான் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். நினைக்கிற நாள் தான் நல்ல நாள். பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. வாழுகின்ற நாள் அவனை நினைக்கிற நாள், அவருடைய கருணையை நினைக்கின்ற நாள், அவன் நமக்கு செய்திருக்கிற உபகாரத்தை நினைக்கின்ற நாள். இந்த உபகாரத்தை நினைக்கிற பொழுது ஒரு ஊற்றெழும் அன்பு போல விளைகிறது பாருங்க. இவ்வளவு உபகாரத்தை செய்திருக்கிறவன் தன்னை காட்டிக்கொள்ளாமல் என்னையே காட்டிக்கொள்ளுகிற நிலையிலே இருக்கிறானே. அதனாலதான் தாய்மானவர் சொன்னார், மெய் தானுவினோடு அத்து விதமானபடி. எப்படின்னாரு, இந்த ஆணவத்தோடு அத்துவிதமான நிலைதான் மெய்த்தானுவோடு அத்துவிதமாக வேண்டும். மெய்த்தானுவோடு நான் அத்துவிதமாக ஆக வேண்டும். அது எப்படி தெரியுமா? ஆணவத்தோடு அத்துவிதமானபடி மெய்த்தானுவினோடு அத்துவிதம் ஆகும் நாள் என்னாளோ. ஆணவத்தோடு நான் சேர்ந்திருக்கிற இந்த நிலை போல சிவத்தோடு சேர்கிற நாள் என்று அப்படின்னு கேட்கிறேன். ஆணவத்தோடு சேர்ந்திருக்கிற நான், ஆணவம் நானும் பிரிப்பற்ற நிலையில நான் வேறல்ல ஆணவம் வேறல்லன்னு நிக்கிறேன். இப்ப இது மாதிரி எப்ப நான் வேறல்ல சிவம் வேறல்ல நிப்பேன் அப்படின்னு கேட்கிறார். அந்த அளவுக்கு ஆணவமானது வியாபகமாக இருக்கிறது. ஆன்மாவோட ஆன்மம் வியாபகமா இருக்கிற பொழுது குறைச்சி இருக்காது, கூடவும் இருக்காது, சம அளவுல வியாபகமாக இருக்கும். சம அளவுல அப்படி அது கலந்து நிற்கும் ஆணவம். சம அளவுல கலந்து நிற்கிற ஆணவத்தோடு இந்த ஆணவத்தோடு ஆணவமா இந்த ஆன்மா இருக்கும். அது எப்படி இருக்கும்னா விறகு மாதிரி கிடக்கும். விறகுக்குள்ள தீ இருக்கு, ஆனா தீ எப்படி இருக்குன்னா விறகா இருக்கு. இப்ப தீயை எப்படி சொல்லுவோம்னா விறகுன்னு தான் சொல்றோம். ஆனா விறகு என்கின்றதற்குள் தீயானது விறகாகவே இருப்பது போல ஆணவத்திற்குள் ஆன்மா ஆணவமாகவே இருக்கிறது. எனவே இது அத்துவிதமா இந்த ஆணவத்தோடு அத்துவிதமா இருக்குதே, இது மெய்த்தானுவினோடு அத்துவிதமாகிற நாள் என்னாலன்னு கேட்டார். அன்பு ஒன்றுதான் இந்த ஆணவத்தை விளக்குகின்ற விளக்காக இருக்கும், விளக்குகின்ற விளக்காக இருக்கும். அதனால இந்த அன்பை பயிற்சிப்பதற்காகத்தான் இந்த பிறப்புகள். இந்த அன்பை புரிந்து கொள்வதற்காக இந்த பயிற்சி தான் சரியை கிரியை யோகம். எனவே சரியாகட்டும், கிரியாகட்டும், யோகமாகட்டும், ஞானமாகட்டும், இந்த 4 நிலைகளை பற்றியும் சொல்லுகிற பொழுது சுவாமி அதை 4 நிலைகளையும் குறிப்பிடுகின்றார். உயிர்க்கு உயிராய் நிற்றல் ஒஞ்ஞான பூசை,
உயிர்க்கு ஒளியாய் நோக்கல் மகாயோக பூசை உயிர்ப்புறும் ஆவாகனம் புறப்பூசை செயிர்கடை நேசமே சிவ பூசையாமே. மூணையும் சொல்றார். ஒன் ஞான பூசை, ஒன்றுனா ஒள்ளிய அப்படின்னு அர்த்தம். ஒஞ்ஞான பூசை, ஞான பூசை. ஞான பூசை, யோக பூசை, கிரியா பூசை, அதான் புறப்பூசை. ஒஞ்ஞான பூசை அது எதுன்னு கேட்டார். உயிர்க்கு உயிராய் நிற்றல் ஒஞ்ஞான பூசை ஞானம். உயிர்க்கு ஒளி நோக்கல் மகா யோக பூசை அது யோகம். உயிர்ப்புறும் ஆவாகனம் புறப்பூசை அது கிரியை. இப்ப சொன்னதை தவிர்த்து வேற என்ன உண்டோ அதெல்லாம் சரியே, அதை சொல்லலை. ஆனால் எல்லாமே எப்படின்னு கேட்டார். இது அத்தனையும் இந்த சரியை சொன்னேன், கிரியை சொன்னேன், யோகத்தை சொன்னேன், ஞானத்தை சொன்னேன். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் ஞானத்தை சொன்னேன், கிரியை சொன்னேன், சரியை சொல்லாமல் விட்டுருக்கிறேன். என்ன காரணம்னா இதை தவிர்த்து மித்த எல்லாம் சரியே. செயிர்கடை நேசம்னார் கடைசியில். செயிர்கடை நேசம் சிவபூசையாமே. சிவபூசைனா நேசம், அது நேசம், நேசமே சிவபூசை. ஆக அது ஒஞ்ஞான பூசையாக இருக்கட்டும், மகாயோக பூசையாக இருக்கட்டும், புறப்பூசையாக இருக்கட்டும், அது எந்த பூசையாக இருந்தாலும் நேசமே சிவபூசை. அப்ப தெளிவாக சொல்லுகிறார். அது சரியா இருந்தாலும், கிரியையா இருந்தாலும், யோகமாக இருந்தாலும், ஞானமாக இருந்தாலும், அது அன்பு கலவாமல் இருப்பதாக இருக்குமானால் அது பூசை இல்லை. அது அன்பு கலந்தால் மட்டுமே பூசை. அதனாலதான் நேசமே சிவ பூசை. அந்த நேசம் எப்படின்னாரு, செயிர்கடை நேசம்னாரு. செயிர்னா குற்றம் அர்த்தம். குற்றத்திற்கு அந்த கடை என்றால் இல்லாதன்னு அர்த்தம். செயிர்கடை என்று சொன்னால் குற்றமில்லாத அன்பு. அப்ப குற்றமில்லாத அன்பை பெருக்குகின்ற பூசை தான் சிவபூசை. நாம வேற என்ன செய்தாலும் அதில் குற்றமில்லாத அன்பு கலவாது போகுமையானால் அது சிவபூசையாக கொள்ளப்படும். சிவபூசை ஞான பூசையாக இருக்கலாம், யோக பூசையாக இருக்கலாம், அல்லது அது கிரியா பூசையாக கூட இருக்கலாம். ரொம்ப தெளிவா சாமி சொல்லுகிறார். உயிர்ப்புறும் ஆவாகனம் புறப்பூசையினர். ஆவாகனம் என்பது என்ன என்று அப்படின்னு கேட்டா, நாம் இப்ப புறத்திலே ஏதோ ஒன்றை வைத்து அதை நாம் சிவமாக பாவித்து பூசணி செய்கிறோம். அது ஒரு சிற்பமாக இருக்கலாம், ஒரு சிலையாக இருக்கலாம், ஒரு படமாக கூட இருக்கலாம், ஒரு புத்தகமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இப்ப அதுல ஆவாகனம் பண்ணுவது, அதுல ஆவாகனம் பண்ணுவது ஒரு கும்பமாக கூட இருக்கலாம், அதில் நீராக இருக்கலாம், நீர் நிறைந்த ஒரு கும்பமாக கூட இருக்கலாம். அதில் கொண்டு வந்து ஆவாகனம் பண்ணுதல், அதுதான் புறப்பூசையினர். புறப்பூசைங்கிறது கிரியை. இப்ப கிரியை செய்கிற பொழுது நாம நம்முடைய அந்த குறியீட்டில் நம்முடைய தெய்வத்தை இறக்கிக் கொள்வது. ஆவாகனம், அவரோகணம், ஆராகணம், அவரோகணம் என்றெல்லாம் சங்கீதத்தில் சொல்லுவார்கள். இதில் ஆவாகனம் என்றால் அந்த சக்தியை, அந்த ஊற்றத்தை இதிலே கொண்டு வந்து இறக்கிக் கொள்ளுது. இப்போ அது எப்படி சார் அது அப்படி அது பாசிபிளா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, அது பாசிபிள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு பெட்டியை வச்சுருக்கிறோம், அந்த பெட்டிக்குள்ளே ஏதோ படங்களெல்லாம் தெரியுது, பேச்செல்லாம் கேட்குது. எப்படின்னா, மேலே ஒரு ஆண்டனா போட்டிருக்கிறோம், அந்த ஆண்டனா ஆவாகனம் பண்ணுது, கொண்டு வந்து அத்தனையும் உள்ள. ஆண்டனா ஆவாகனம் பண்ணுதுன்னா நம்ம மந்திரம் ஆவாகனம் பண்ணாதா? சிவத்தை கொண்டு வந்து நம்முடைய படத்திலையும் மற்றத்திலையும் இறக்காதா? இதுதான் ஆவாகனங்கிறது. அந்த
ஆவாகனம் பண்ணணுன்னா குழந்தை அந்த இடத்த இறக்கணும்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் அதை கரெக்டாக டியூன் பண்ணணும். அதுபோல் மந்திரத்தை அன்பினாலே டியூன் பண்ணால் நாம் எதில் நினைக்கிறோமோ அதில் அந்த சக்தி இறங்கும். அவ்வளோதான். விஞ்ஞானத்தோட டேலியார ஒரே சமயம் அகில உலகத்தில் சைவ சமயம் மட்டும்தான் விஞ்ஞானத்தோட டேலி ஆகும். வேற எதுவும் நீங்கள் வச்சீங்கன்னா டேலியாகவே ஆகாது. எல்லாம் விஞ்ஞானத்துக்கு புறம்பா இருக்கும். அதனால சொல்லிடுவாங்க விஞ்ஞானம் வேறு விஞ்ஞானம் வேறு அப்படின்ட்டுருவாங்க. அந்த பக்கம் பார்க்காதேன்றுவாங்க. அது நமக்கு எதிருமாங்க. ஆக இந்த ஆவாகனம் பண்ணி ஒவ்வொரு முறையும் அதில் சொல்ல அழைத்தங்கே நம்ம மணியாற்றங்கரையில் சொல்லுகிற பொழுது அந்த மணலை சிவலிங்கமாக பிடித்து அந்த மணலில் ஒவ்வொரு நாளும் சிவபெருமானை அதில் ஆவாகனம் பண்ணார் அப்படின்னு சொல்லுகிறார். தடைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாவர மணலால் கூப்பி அழைத்து அங்கே ஆவின் பாலை கறந்து ஆட்டக்கண்டு. ஆவின் பாலை ஊத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரா? அழைத்துன்னாரு. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இல்லாடி வரும்ல மண்ணில் ஊத்துன மாதிரி ஆகும். இவர் அங்கே அந்த அந்த சக்தியை அதில் ஆவாகனம் பண்ணுகிறார். அதை இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். தழைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாவர மணலால் கூப்பி. தாவர மணல் சொன்னால் அது தாவரமாக ஒரே இடத்துல தான் இருக்கும். நான் மொபைல் இம்மொபைல் இல்லை. சிவலிங்கம் மொபைல் தானே. மொபைல் சிவம். நீங்கள்லாம் மொபைல் சிவம். கோயில் இருக்கிறது இம்மொபைல் சிவம். அது தாவரம். நீங்கள்லாம் ஜங்கமம். தாவர சங்கம நிலைன்னு சொல்லுகிறார் இல்லையா? தாவரம் என்று சொன்னால் நிலையாக ஒரு இடத்தில் இருப்பது. சங்கமம் என்று சொன்னால் ஊர்வது, சஞ்சரிப்பது. சிவம் சஞ்சரிக்கவும் செய்யும், ஒரே இடத்துலையும் இருக்கும். ஒரே இடத்துல இருந்தால் அதுக்கு சிவலிங்கம்னு பேரு. பல இடத்துல தெரிஞ்சால் அதுக்கு அடியார்னு பேரு. அவ்வளோதான். அதுதான் சைவத்தினுடைய அடிப்படை நிலை. அதனால தான் குரு லிங்க சங்கம வழிபாடு. வழிபாடு எப்படி இருக்குன்னா குரு லிங்கம் சங்கமர். சங்கமர் யாரு? அடியார்கள். அந்த அடியார்களை தான் சொன்னார் நடமாட கோயில் அப்படின்னாரு திருமூலர். இங்க இருக்கிறது படமாட கோயில். இது இம்மொபைல். அது நடமாட கோயில், அது மொபைல். சொன்னார். அழைத்து அங்கே ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்டக் கண்டு. அதை இவரு அந்த மண்ணிலே ஆவாகனம் பண்ணி அந்த மண்ணுக்கு அபிஷேகம் பண்ணி அது பூஜை பண்றார். மேலேருந்து ஒளிஞ்சு பார்க்குறான் அவங்க அப்பா எச்சதத்தை. அவனுக்கு எப்படி தெரியுதுன்னா வெறும் மண்ணில் கொண்டு போய் இப்படி ஊத்துறான். அவன் கண்ணுக்கு மண்ணா தான் தெரியும். அவன் கண்ணுக்கு மண்ணா தான் தெரியும். ஆனால் இவர் கண்ணுக்கு ஆவாகனம் பண்ண சிவபெருமான் சிவலிங்கமா தெரியும். ஒரு ஒயர் தாங்க. பார்த்தா வெறும் ஒயரா தான் தெரியும். தொட்டா தான் தெரியும். என்ன 440 வோல்ட் ஷாக்கு. பார்த்தா ரெண்டும் ஒயர் ஒன்னா தான் இருக்கும். கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குன்னா அது ஒயர், கரண்ட் பாஸ் பண்ற ஒயரும் பாஸ் பண்ணாத ஒயரும் தெரியுமா? வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமா? ஒரே ஒரு விதத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். தொட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அது கரண்ட் பாஸ் பண்ற ஒயரும் கரண்ட் பாஸ் பண்ணாத ஒயரும் ஒன்னா தான் இருக்கும். நம்மால் ஜாக்கிரதையாக இருப்போம். யார் இதில் கரண்ட் பாஸ் பண்ணது தெரியுது கண்டுபிடிக்கிற ஆள் எலக்ட்ரிஷியன். கரெக்டாக ரொம்ப ஜாக்கிரதையாக அது எர்த்தாகுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அது கரெக்டாக தொடுவோம். இதில் இருக்குது சாமி இருக்குது அப்படின்னு. ஆக இந்த நிலையில் புறப்பூசை இப்படி ஒரு குறியீட்டில் ஒரு குறியிலே கொண்டு வந்து அதான் ரொம்ப முக்கியம்னு கேட்டால் நமக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒன்றிலே நாம் லயித்து நின்று. ஆனால் நமக்கு அந்நியமாக இருக்கிறதுன்னு சொல்ல வருகிற பொழுதே அதுக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் உண்டு இல்லையா? அதுக்கு நிறைய ஒரு கட்டுப்பாடுகள் உண்டு. நமக்கு அந்நியமாக இருக்கிற பொருள் அது நாம் முறையாக அதை வழிபாடு செய்யணும். ஒன்று. ரெண்டாவது கால நேரம் உண்டு. இப்படி எல்லாம் பல்வேறு விதமான லிமிட்டேஷன்ஸ்.
இதை தாண்டி அடுத்த நிலைக்கு அது போகணும். அதுதான் அகப்பூசை. அதைத்தான் யோகம்னாங்க. இந்த அகப்பூசை போவதற்குரிய நிலைதான் யோக பூசை. அதான் சொன்னார், உயிர்க்கு ஒளி நோக்கல் மகாயோக பூசை. உயிர்க்கு ஒளி நோக்கல் என்று சொன்னால் உயிர் பிரணவ வடிவமாக இருக்கக்கூடிய சக்தியை உள்ளே உணர்தல். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை உள்முகமாக, இப்ப புறத்தே இல்லை, அகத்தே உணர்தல். இந்த அகத்தே உணர்ந்து அகமாக உணர்ந்து அந்த சக்தியோடு ஒன்றித்து நிற்கிற அந்த நிலை, அதுக்கு சொன்னார் உயிர்க்கு ஒளி நோக்கல்னார். அந்த ஒளி வடிவமாக அந்த பிரணவ ஆற்றலை உணர்தல். இப்போ நமக்குள்ளேயே அந்த ஆற்றல் இருக்கிறது, பிரணவ ஆற்றல் இருக்கிறது. அந்த பிரணவ ஆற்றல் நாம் யோக நிலையிலே அதை நமக்கு இருக்கிற அந்த ஆற்றலினுடைய அந்த குறிப்பிட்ட இடங்களாக அவற்றை நாம் உணர்ந்து அவற்றின் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய சக்தியை உணர்தல். இதுதான் அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோக நிலை. அப்போ சரியை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு பின்னால் வர கிரியையாகட்டும் அல்லது யோகமாகட்டும், இந்த கிரியை புறத்தே அன்பை செலுத்துவது, யோகம் அகத்தே அன்பை செலுத்துவது. இப்போ அகத்தில் அன்பு செலுத்தி அந்த பூசை செய்கிறவர்கள் அகமலர்களை கொண்டு பூசை செய்வார்கள். அகமலர்களை கொண்டு வெளியிலே இருக்கிற புறப்பூசையில மலர்கள் தேவைப்படுவது போல, திருமஞ்சனம் ஆட்டுவது போல, அலங்காரம் செய்வது போல, நெய்வேத்தியம் தருவது போல எல்லாவற்றையும் அகப்பூசைக்கும் உண்டு. எல்லாமே அந்த அகப்பூசையை செய்து உள்ளுக்குள்ளேயே அந்த யோக நிலையில தூய்மை அடைந்து சிவத்தை தரிசித்தல். இதைத்தான் மகா யோக பூசையினர். இந்த மகா யோக பூசையினுடைய விளைவாக விளைவதுதான் உயிர்க்கு உயிராய் நிற்றல் ஒன் ஞான பூசை அப்படின்னார். இந்த உயிருக்கு உயிராய் நிற்றல் என்று சொல்லுவது, ஆய் என்பது ஆய்ந்து அப்படின்னு பொருள்படும். என்ன பொருள்? ஆய்ந்து. உயிருக்கு உயிராய் இருக்கிறதை ஆய்ந்து ஆராய்ந்து உயிருக்கு உயிராக இருந்து உயிரை நடத்தி உயிருக்கு எல்லா விதமான உபகாரங்களையும் செய்து அது செய்து வருகிறது. அதை உணர்ந்து அந்த ஒளியிலே ஒன்றி நின்று காண்பவையெல்லாம் சிவமாகவே காணுதல், அது ஞான பூசை. இப்போ எழில் ஞான பூசை. இந்த எழில் ஞான பூசை என்பது அறிவினாலே சிவத்தை வழிபாடு செய்தல். அப்ப இந்த சரியிலே நிற்பாருக்கும் கிரியையிலே நிற்பாருக்கும் சின்னங்கள் ரொம்ப அவசியமாக வேண்டப்படுவன. ஆனால் யோகத்தில் நிற்பாருக்கும் ஞானத்தில் நிற்பாருக்கும் இந்த சிவ சின்னங்கள் அத்துணை அவசியமாக கருதப்படுவன அல்ல. கருதப்படுவன அல்ல என்று சொன்னால் அவர்கள் அந்த சின்னங்களை அணிந்து கொள்ளாவிட்டாலும் கூட அவர்கள் சிவனை தொட்டுக்கொண்டே இருப்பார்கள். இப்போ ஒன்றுமில்லை, இப்போ நாம் எந்த நிலையில் இருக்கிறோங்கிறது நமக்கு தெளிவாக நமக்கு தெரியும். உதாரணமாக நாம் விழிப்பு நிலையிலே இருக்கிறோம். இப்போ விழிப்பு நிலையில் இருக்கிற பொழுது நமக்கு நாம் எங்கே இருக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம யாரோட பேசுகிறோம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெளிவாக தெரியுது. நம்ம விழிப்பு நிலையில் இருக்கிற பொழுது இல்லை, வி ஆர் கான்ஷியஸ் அபவுட் அவர் சர்க்கம்ஸ்டான்சஸ். இல்லை, அதுவே சில சமயம் உணர்வு இல்லாமல் போகிறதும் உண்டு. விழிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது கூட நமக்கு எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு கூட தெரியாத நிலையெல்லாம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அலர்ட்டாக இருக்கிறோன்னு வச்சுக்குவோம். அலர்ட்டாக இருக்கிற பொழுது நாம் எங்கே இருக்கிறோம், இதிலிருந்து கொஞ்சம் அப்படி நாம் கீழே இறங்குவோமானால் அடுத்த அவத்தை சொப்பனமோ அல்லது உறக்கமோ அல்லது அடுத்த நிலைக்கு போகும்பொழுது நமக்கு உடனே ஒரு இருள் சூழ்ந்து விடுகிறது. அறிவை எங்கே இருக்கிறோன்னு தெரியல, எந்த இடத்துல இருக்கிறோன்னு புரியல, எப்படி வந்தோன்னு தெரியல. அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, ஒரு இருள் நிலை. இருளை எப்படிங்க? சொப்பனத்தையே எடுத்துங்க. சொப்பனத்தில் இருக்கிற பொழுது, சொப்பனம்னா கனவு, கனவுல இருக்கிற பொழுது இது கனவு, இதை நாம நம்பக்கூடாது அப்படின்னு உணர்வு இருக்கா? இல்லை, அந்த உணர்வு இல்லை. சில சமயம் கனவுலேயே கனவு காணுவான். அது அது செகண்ட் ஸ்டேஜும்பாங்க. அது மாதிரி வாய்ப்பு இருக்குங்கிறாங்க சைக்கியாட்ரிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அதை வச்சே ஒருத்தர் படம் எடுத்தான்.
ஒரு ஆங்கில படம், ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல்லாம் கீழே போய் அந்த டெப்த்துக்கு போய் அந்த அந்த ட்ரீமில் கொண்டு போகிறதுக்கெல்லாம் படம் எடுத்திருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கருவிக்கரணங்கள் உடம்பினுடைய துணையை அற்றுப்போனால் அறிவு தெளிவாக இல்லை, அது உண்மை. அறிவு தெளிவாக இல்லை. இன்னும் உறக்கத்துக்கு போயிட்டாலோ அறிவு இருளாகவே போய்விடுகிறது. இப்போ ஒருத்தர் உதாரணமாக சொல்கிறேன், ஒருத்தர் இப்போ உறங்க போகிறார். அவர் உறங்கி விழித்த பிறகு எத்தனை நேரம் நான் உறங்கினேன் அவரால் சொல்ல முடியுமா? எத்தனை நேரம் உறங்கினேன்னு கூட சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் தான் உறங்கினீங்கன்னு சொன்னாலும் உண்மைதான். நீங்கள் 2 நாளாக தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். விழித்து பார்க்கிற பொழுது அரை மணி நேரம் ஆன மாதிரி தான் இருக்கும். எனக்கே சில சமயம் அனுபவம், சில சமயம் கல்லூரியில் படித்த காலத்தில் சொல்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்படி லேபுலாம் முடிச்சுட்டு வந்து ரூமுக்கு வருவேன். வந்த உடனே ரொம்ப டயர்டாகி படுத்துருவேன். ஒரு 4:30 மணிக்கு படுத்தா தூக்கம் வந்துடும். நல்லா தூங்கியிருப்பேன். திடீர்னு விழித்து சத்தம் கட்டி விழிக்கிற மாதிரி இருக்கும், இருட்டாக இருக்கும். என்ன நினைப்பேன், ஏன் இவ்வளோ விடிய காத்தாலே எல்லோரும் கத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைப்பேன். எனக்கு விடிய காத்தால மாதிரி இருக்கும். எழுந்திரிச்சு சில சமயம் ப்ரஷ்ஷோட பேஸ்டோடையே பாத்ரூம் போயிருக்கேன். கடைசியில் பார்த்தா மணி அப்போ நைட்டு 7:45 மணி 8 மணி இருக்கும். மறுச்சி ஏற்பட்டு விடுகிறது. சாயந்தர நேரமா, இது இரவு நேரமா, இல்லை மறுநாள் காலையில் வந்துருச்சா அப்படின்னு தெரியாதபடிக்கு. இது அவ்வளவு ஒரு ஃப்ரீக்கு அல்லது ஒரு வீக் மைண்டு நம்மளுடைய அறிவு. ரொம்ப அதுக்கு சாமி ஏதாவது துணை செஞ்சாதான் அது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி. ஆனால் இது என்ன நினச்சிட்டு இருக்கு, நம்ம அறிவு மாதிரி இந்த உலகத்தில் எந்த அறிவு உண்டுன்னு இது நினச்சிட்டு இருக்கு இல்லையா? தன்னை எப்படி நினைக்கிறாங்க? பெரிய அறிவு ஜீவன், பெரிய அறிவாளி தானே எல்லாருமே நினைக்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிறது அதான். நம்ம யாரையாவது பார்த்து அவங்களை எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. என்ன சார் உங்களுக்கு வீடு இருக்கா, நிலம் இருக்கா, குழந்தை இருக்கா, குட்டி இருக்கா, மனைவி இருக்கான்னு கேட்டால் எந்த கோபம் வராது, பதில் சொல்லிட்டே இருப்பார். உங்களுக்கு அறிவு இருக்கா, சர்ன்னு கோபம் வந்துடும். அது எப்படி இவருக்கு இந்த சந்தேகம் வரலாம்? நான் அறிவு ஜீவியாச்சே அப்படின்னு ஒரு தன்னை அறிவு ஜீவியாகவே பாவித்துக் கொள்ளுகிற இந்த பாங்கு இயல்பாகவே இருக்குது ஆன்மா. உண்மையிலேயே அவ்வளவு ஒரு வீக்கு அந்த அறிவானது. கொஞ்சம் அப்படி கலங்குச்சுன்னா போதும், அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற மாதிரி தெரியும், அந்த ஷார்ப்னஸே இல்லை. அது ஒரு பக்கமா அப்படி ஷார்ப்பா போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அது வீக்கா இருக்கும். இந்த அறிவை வச்சுதான் சிவத்தை அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுகிறார். இன்னும் சில பேர் நிறைய புத்தகங்களை படிப்பதினாலே வருகிற ஞானமே நமக்கு போதும்னு நினைப்பார்கள். எதை கேட்டாலும் சொல்லுவார்கள், எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க, எதை எப்படி சொன்னாலும் அதை எங்கே இருக்குன்னு சொல்லுவார்கள். பட் இது எப்படி காப்பாற்றும் நம்மளை? அல்லது இது சிவத்தை காட்டுமா? நூலறிவு காட்டுமா? நூலறிவு காட்டாது. அதனால தான் புத்தக ஞானம் நமக்கு சமயத்தில் உதவாது. உண்மையான ஞானம் எது என்று கேட்கிற பொழுது சிவம் தருகிற ஞானம், அதுதான் பதிஞானம். சிவம் உணர்வது தான் இந்த இது அறிவு. இது தானா அறியாது, அறிவித்தால் மட்டுமே அறியும். அறிவிப்பு வருகிற வரைக்கும் இது அறியும். அறிவிப்பு நின்றுடுச்சுன்னா அவ்வளோதான் நின்றுடும். பல்பு எரிகிற பொழுது பல்பு ஆகா நம்ம எவ்வளோ பிரைட்டாக எரிகிறோம், நமக்கு இயல்பாகவே இந்த பிரைட்னஸ் வந்து இருக்கிறது அப்படின்னு அந்த பல்பு ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருந்தால் டக்குன்னு பவர் கட் ஆனால் தான் தெரியும். ஓஹோ, எங்கே போச்சு நம்ம பவர்லாம் காணுமே, வெளிச்சமே காணுமே அப்படின்னு தெரியும். அப்போ சிவம் என்கிற உணர்வு நம்மில் பாய்ந்து கொண்டிருந்தால்தான் இந்த சீவ அறிவு விழித்து கொண்டு எல்லாவற்றையும் அறிகிறது, தெரிந்து கொள்கிறது, எல்லாம் பண்ணுது. நானே அறிந்தேன், நானே உணர்ந்தேன், நானே செய்கிறேன் என்று சொல்லுவதெல்லாம் அஞ்ஞானத்தின்பால் படும். எனவே எல்லாம் சிவமே செய்கிறது என்பதுதான் முழுமையாக நம்பி சிவத்திடம் ஒப்படைவது தான் ஒஞ்ஞான பூசை. அதுதான் ஞானம். ஞானம் என்பது சிவத்தால் மட்டுமே எல்லாம் நிகழ்கிறது என்று தெரிந்து எல்லாவற்றையும் சிவமாகவே பார்த்தல் ஞான பூசை. அதனால இந்த ஞானம் அல்லது யோகம், ஞான பூசை, யோக பூசை,
கிரியை என்று சொல்லக்கூடிய பூசை, இவற்றையெல்லாம் தவிர்த்து இருப்பது இந்த சரியை. சரியை என்பது இதெல்லாம் இல்லாதது சரியை என்று சொன்னார்கள். அது எது என்று கேட்கும்போது பின்னால கூட சொல்லுவார். சரியையிலே நிற்பாரை தொண்டர் என்றும், கிரியையிலே நிற்பாரை சரியையிலே நிற்பாரை பக்தர் என்றும், கிரியையிலே நிற்பாரை தொண்டர் என்றும் திருமூலர் குறிப்பிடுகிறார். பின்னால் இந்த சரியையில் நிற்கிறவர்கள் திருக்கோயில் அலகிடுதல், மெழுக்கிடுதல், அடியார்களுக்கு சிறு தொண்டுகள் செய்தல், மற்றவர்களுக்கு உபகாரமாக மெய்யினாலே செய்யக்கூடிய தொண்டுகளை செய்தல், இதுதான் துவக்க நிலை. இப்படித்தான் அன்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த துவங்குகிற நிலை இதுதான் கவர் பண்ணலை, இதெல்லாம் சரியையிலே நிற்கும். எனவே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 படிநிலைகள், இவற்றை கடந்து போய் அந்த சிவத்தை உணர வேண்டும். சரியையாளர்க்கும் அக்கிரியையாளர்க்கும் நல் சகல யோகர்க்கும் எட்ட அரிதாய அப்படின்னாரு அருணகிரிநாதர். சரியையாளர்க்கும் அக்கிரியையாளர்க்கும் நல் சகல யோகர்க்கும் எட்ட அரிதாய சமயபேதத்தினுக்கு அனுகுணா மெய்ப்பொருள் தருபராசக்தியினை பரமான துரிய மேலற்புத பரமஞானத்தனி சுடர் வியாபித்த நல் பதிநீடு துகளில் சாயுச்சிய கதியை ஈரட்ட சொல் சொகசுரூபத்தை உற்று அடைவேனோ. எங்க இருக்கிறாரு அவர்? சொரூபமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட சொரூபம்? சுகஸ்வரூபம். எப்படிப்பட்ட சுகஸ்வரூபம்? ஈரற்ற சுகஸ்வரூபம். அது எப்படிப்பட்டது? சொல்வதற்கு அரிதான சுகஸ்வரூபம். அது எங்க விளங்கு? துரிய மேல் அற்புத அப்படின்னார். இப்படிப்பட்ட இதற்கு இவை படிநிலைகள். எனவே ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சரியையிலே நிற்பார், சரியையிலே நிற்கின்ற அந்த ஒன்றையே நினைந்து தன்னை வியந்து கொள்ளக்கூடாது. கிரியையிலே நிற்பார், அந்த ஒன்றையே நினைந்து தன்னை வியந்து கொள்ளக்கூடாது. யோகத்திலே நிற்பார், நாம் சாமி கிட்ட வந்துட்டோம் என்று நினைந்து கொள்ளக்கூடாது. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான சமாதானம். அப்படி நினைச்சிட்டா அங்கே நின்றுடும். எந்த நிலையிலையும் சுவாமி அழைத்து கொண்டு போகிறார் என்று நினைக்கிறேன். 5வது படிக்கிற பையன் அவ்வளவுதான், நம்ம எல்லாத்தையும் படிச்சிட்டோம், எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு 5வது படிக்கிற பையன் நினைச்சு அங்கேயே நின்றுட்டானா என்ன வருது? ஸ்கூலுக்கு ஹைஸ்கூலுக்கு போகணுமே. எலிமெண்ட்ரி தான் முடிச்சிருக்கணும், ஹைஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் எலிமெண்ட்ரி முடிக்காமல் ஹைஸ்கூல் போக முடியுமா? போகவும் முடியாது. சரியை முடிக்காமல் அங்கே போகவும் முடியாது. அப்போ கிரியைக்கு போகிறான் ஒருவன். கிரியைக்கு போகிறவனுக்கு அந்த கிரியை நிலையிலே ஸ்கூலையே முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு நிற்கிற முடியுமா? வேலை இன்னும் காலேஜுக்கு போகிறது என்னன்னு பார்க்கணும். அதுதானே யோகம். காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அதை முடித்ததுக்கப்புறம் அவன் டாக்டரேட் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்க்கணும். அதுதான் ஞானம். டாக்டரேட் பண்ணதுக்கப்புறமும் கூட அந்த நிலையிலே, ஆழ்ந்த நிலையில் கல்வி கற்றதனுடைய பயன் இறைவனுடைய தன்மையை உணர்தல். அந்த ஞான நிலைக்கும் போய் அங்கேயே நின்றுடக்கூடாது. ஞானம் என்பது முத்தி அல்ல, அது முத்தியினுடைய வாயில். அதனால துவக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னார் சரியை. நாடும் நகரமும் நத்திருக்கோயிலும் தேடித்திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்தை கோயிலா கொள்வானே. கூடிய நெஞ்சத்தை கோயிலா கொள்வானே. அதுக்கு என்ன செய்யணுமா? நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடித்திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின். பாடுதல் என் விட முக்கியம் என்னன்னு கேட்டால் பணிமின், பணிதல் வேணும் இல்லையா? அதனால எந்த நிலையிலையும் அந்த பணிவு, அந்த பணிவு இருந்தால் தான் ஈகோ அடிபட்டிருக்குன்னு அர்த்தம். அப்படி நிமிந்துச்சுன்னா ஈகோ தூக்குதுன்னு அர்த்தம். ஆணவம் என்ன பண்ணும்? நீ என்ன வேணா செய்யி, அதில் நான் வந்து உட்கார்ந்துக்கிறேன்னு உட்காந்துக்கும். அது படா டேஞ்சர் பேர் வழி. ஆணவம் போகிறதுக்காக பூஜை பண்ணிட்டு பூஜையை பண்ண உடனேயே அது வந்து நிற்கும். நல்லா பண்ணிய பூஜை, உன்னை மாதிரி யார் பண்ணுவா பூசை? ஆமாம், என்ன மாதிரி யார் பண்ணுவா பூசை? அவ்வளோதான், ஆணவம் முடிஞ்சிக்கிச்சு. நமக்கு இந்த இடம் கிடச்சிருச்சு, இது கொஞ்ச நாள் இப்படி உட்காந்துருப்போம் அப்படின்னு உட்காந்துக்கும். அப்போ
ஆணவத்தினுடைய வெளிப்பாடு நாம் என்ன செஞ்சாலும் அதில் வரும். ஆணவம் கேவலத்தில் என்ன பண்ணும்? அறியாமையை செய்யும். அது சகலத்தில் என்ன பண்ணும்னா விபரீதத்தை பண்ணும். இப்போ அறியாமையை பண்ண முடியாது, கருவிகரணங்கள்லாம் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும்? விபரீதத்தை பண்ணும். இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டும், இருக்கிறதே இல்லாதது போல செய்யும். அதுதான் விபரீதம். ஒரு 7 விதத்தில் அதை ஆக்ட் பண்ணுன்னு சொல்லுகிறார்கள். மோகம், மதம், இராகம், கவலை, வாட்டம், அதை விட ரொம்ப முக்கியமானது விசித்திரம். இதில் இப்படி பல்வேறு நிலைகளில் அந்த ஆணவமானது செயல்படும். இதெல்லாம் தாண்டித்தான் அதை போகணும். அதனால தான் சொன்னார், நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடித்திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடிப்பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்ச. நீ எத்தனை கோயிலுக்கு போன பிறகும் கூட கடைசியில் அவனுக்கு எது இடம்? அவனுக்கு எது இடம்? நெஞ்சம். அவன் என்ன சொல்றார்? ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், பணிந்த பின் பாடுமின் பணிமின் பாடிப்பணிமின் பணிந்த பின் என்ன செய்வானா? கூடிய நெஞ்சத்தை கோயிலாக கொள்வான். அதனால தான் ஐயடிகள் காடவர்கோன் தன்னுடைய அந்த மொத்த ராஜ்யத்தையும் தூக்கி போட்டு நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் ஓடுகின்ற நீர்மை ஒழிந்த பின் உற்றாரும் கொடுகின்றார் முப்பும் குறுகிற்று. ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரும் கோடுகின்றார் மூப்பும் குறுகிற்று. நாடுகின்ற நல் அச்சு இற்று அம்பலமே நன்னாமுன் நல் நெஞ்சமே தில்லை சிற்றம்பலமே சேர். ரொம்ப அருமையா சொன்னார் ஐயடிகள் காடவர்கோன். நீ இப்ப இளமையோடு இருக்கிறாய், உன்னை பலரும் விரும்புகிறார்கள், உன்னுடன் பலரும் பேசுகிறார்கள், நீ வந்தாலே உன்னுடன் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் உனக்கு வயதாகி விட்டது என்று சொன்னால், மூப்பு வந்து விட்டது என்று சொன்னால் உன்னை அத்தனை பேரும் வெறுப்பார்கள். இல்லை கூட இருக்கிறவர்களே வெறுப்பார்கள். வெளியில் இருக்கிறவங்களை கேட்கணுமா? பெருசு வந்துருச்சுடா, இனிமேல் பிளேடு தான்டா அப்படி என்று சொல்லுவார்கள். அப்பா என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன்ப்பா, அதை நீயே வச்சுக்கையா, எங்களுக்கு எதுக்கு, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. இல்லையா? வீட்டுக்கு போனாலும் என்ன அதுக்குள்ளே வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டீங்க, நாங்கள் என்ன சீரியலையே முடிக்கலை, வந்து தொணம்பீங்களே, அப்படி ஒரு ஓரமாக உட்காருங்க. ஒரு காலத்தில் அலைந்து திரிந்து இந்த குடும்பத்திற்காக பொருள்களை ஈட்டி அப்படி உள்ளே வந்தார்னா போதும், அதாவது போய் டக்கு டக்கு டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு அதாவது புஸ்தத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு முன்னாடி, இப்போ அப்பா தாத்தாவாயிட்டார், உட்காரு உட்காரு ஒரு ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஆச்சு இதெல்லாம்? ஒரே ஆளு தானே, ஏன் ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் இப்படி கிடைக்குது? நல்ல இளமையாக இருக்கும்போது ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே, ஓடி ஆடி இருந்துகிட்டு இருந்தவனுடைய தன்மை குறைந்து போய் உற்றாரும் கோடுகின்றார், மூஞ்சி சுடிக்கிறாங்களாம். உற்றாரும் கோடுகின்றார் உறவும், என்னாச்சு? எல்லாரும் மூஞ்ச சுடிக்கிறாங்க. மூப்பும் குறுகிற்று, மூப்பு குறுகி விட்டது. மூப்பு குறுகுனா மற்ற ஒரு துணை நாடும். முன்ன நம்மளை நாமே கவனிச்சிட்டு இருந்தோம், மூப்பு வந்துருச்சுன்னா நம்மளை கவனிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படும். பா இந்த கைத்தடி எங்கேயோ வச்சுட்டேன்ப்பா, பாரு எங்கே இருக்குன்னு. உனக்கு இதே வேலை, இப்போ எங்கே போகிற? என்னடா எழுந்திரிச்சு கொஞ்சம் அப்படியே நிற்கலாம், காத்தாட பார்க்குறேன். காத்தாட நிற்க வேண்டாம், அப்படியே உட்காரு, காற்று கருப்பெல்லாம் வெளியில் தெரியுது, உட்காரு அப்படின்ட்டு போயிடுவான். எஞ்சி நிற்கிறது கைத்தடி தேடுறதுக்கு ஒரு ஆள் துணை தேவை. நல் அச்சு இற்று அம்பலமே நன்னா முன் நெஞ்சமே, நீ நல்லா இருக்கிற பொழுதே நெஞ்சமே நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. ஐயடிகள் காடவர்கோன் சொல்லுகிறார்.
நல் அச்சு இற்று, அச்சுன்னா உடம்பு, நல் அச்சு இற்று அம்பலமே, அம்பலம்னா சுடுகாடு, நல் அச்சு அது பொது, அம்பலம்னா பொதுன்னு அர்த்தம், எல்லாருக்கும் பொது தானே அது. சார் படித்தவனை இந்த பக்கமாக போடுங்க, படிக்காதவனை இந்த பக்கம் போடுங்க, எம்ஏ படித்தவன்லாம் இந்த பக்கம், பிஏ படித்தவன எந்த பக்கம் போட்டால விறகு போட்டவன எரிய போகுது, எங்கே இருக்குது அது சொல்கிறார். அம்பலம் பொது இடம், அது எல்லாருக்கும் பொது, அங்கே தான் இருக்கிறான் சிவபெருமான். சிவபெருமான் பொதுவில் இருக்கானா ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்காங்க கனக சபையை, பொதுன்னா சுடுகாடுன்னு அர்த்தம். வளர்பெருமான் சொல்லுகிறார், நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடு நின்ற நடு அது. நல் அச்சு இற்று, இந்த அச்சு, இந்த உடம்புங்கிற அச்சை வச்சுதான் இந்த வாழ்க்கை சக்கரை சுருண்டுகிட்டு இருக்கு. இந்த அச்சு போச்சுன்னா அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சது. நல் அச்சு இற்று அம்பலமே நன்னாமுன் தில்லை சிற்றம்பலமே, நல்ல சிற்றம்பலமேங்கிறத நல் அச்சு இற்று அம்பலம் ரொம்ப அருமையா பாடியிருப்பார் ஐயடிகள் காடவருக்கும். 11ஆம் திருமுறையில் இருக்குது. தில்லை சிற்றம்பலமே சேர் நெஞ்சமே தில்லை சிற்றம்பலமே சேர். இந்த உடம்பு காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, அந்த பொதுவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பொதுவுக்கு போ, அந்த அம்பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அம்பலத்துக்கு போ அப்படிங்கிற. ரொம்ப அற்புதமா தலங்கள், ஒரு 25 பாட்டு கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 25 தலங்களுக்கும் சொல்றார். நாடு நகரமும் நத்திருக்கோயிலும் குந்தி நடந்து குனிந்தொரு கை கோலூன்றி நொந்து இருமி ஏங்கி நுரைத்தேறி வந்து உந்தி ஐயாறு வாயாறு பாயாமுன் நெஞ்சமே ஐயாறு வாயார அழை. ஐயடிகள் கடவுள் கொண்டு சொல்றார். வந்து உந்தி ஐயாறு வாயாறு பாயாமுன், ஐயாறு வாயார அழை. முதல்ல சொன்ன ஐயாறுங்கிறது கோழை, அப்படியே இந்த மென்னியில் இருக்கும், அப்படியே மேலே ஏறி உடம்பு சூடாக இருக்கிற வரைக்கும் அப்படியே படுத்து கிடக்கும். உடம்பு சூடு குறைய ஆரம்பிச்சோன்னு எழுந்து போய் மென்னியை பிடிக்காது கோழை. பேச்சு வராது, மூச்சு வராது, கையை காலை ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது ஐயாறுன்னாரு. அதுக்கு புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐ மேல் உந்தின்னாரு திருஞான சம்பந்தர். எல்லாருக்கும் இந்த ஐ இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் இந்த ஐ இருக்கு. நான் இங்கிலீஷ் ஐ சொல்லலை, தமிழ் ஐ சொல்றேன். எல்லாருக்கும் ஐ இருக்கு. இந்த ஐ இருக்கே, அது கோழை, வாதம் பித்தம் சிலேத்துமும். இது ரொம்ப மோசம். இது உடம்புல சூடு, இந்த குருதியில சூடு இருக்கிற வரைக்கும் அது ஒன்றும் பதுங்கி கிடக்கும். அதுக்கப்புறம் கிளம்பும் பாருங்க, அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. மருந்து போட்டு கேட்காது, எது போட்டும் கேட்காது. இந்த கோழை அப்படி பிடிச்சி முறுக்குமா. அந்த ஐயாறு வாயாறு பாயாமுன், வாயார ஐயாறு திருவையாறு அப்படின்னு கூப்பிடுனாரு. திருவையாரா 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 அதை சொல்லுகிறார். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்து டைமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். இந்த ஐயாறு வாயாறு பாயாமுன் ஐயாறு நினைனார அதை இங்கே சொல்லுகிறார் சாமி. திருஞான சம்பந்தர் சொல்றதை தேர்ந்து எடுத்திருக்க, அதே ரொம்ப அழகா இதை எடுத்து சொல்லுகிறார். வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதீர மழையன் நஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. இந்த ஐயாரப்பனை நினைந்து கொண்டிருந்தால் ஐயாறு வாயாறு பாய்கின்ற பொழுது ஐயாரப்பன் வந்து அஞ்சேல் மனம். பயப்படாத, நான் இருக்கிறேன் சாமி, வெண்ணியை பிடிக்குது, நீ ஒன்றும் பேசி ஆக போகிறதில்ல, ஒன்றும் பேச வேணாம், ஆளாளுக்கு அங்கே ஷேர் தயாராக நடந்துகிட்டு இருக்கு, நீ ஒன்றும் இப்போ இன்டர்ஃபியர் பண்ணாத, வா நம்ம பாட்டுக்கு போவோம், அவங்களாம் அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு கூப்பிட்டு போவார். பயப்படாத, ஒன்றும் பண்ணாது.
ஐயாறு வாயாறு பாயாமுன் ஐயாரா திருவையாரப்பனே ஐயாரப்பனே ஐயாரப்பனே என்று நீ அழைத்து 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 இப்பொழுதே அந்த அருளை பெற்றுவிடு. ஏன்னா ஒரு காலத்தில் அது சொல்ல முடியாத நிலை வரும். நாம எவ்வளவுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த மொழியினாலே அவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா எப்ப சொல்லுவதற்கு தடை வரும் என்று தெரியாது. தடை வந்த காலத்திலே அதை நினைந்து வருந்துவதை காட்டிலும் தடையில்லாத இந்த காலத்திலேயே அதை நாம் சொல்லி பழக வேண்டும். அதை இங்கே சொல்லுகிறார். நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்தை கோயிலா கொள்வானே. அங்க நாம பார்த்த அந்த மூலவரை பார்த்து நாம வணங்கினோமே, உண்மையிலேயே நமக்கு இந்த திருக்கோயிலை பார்த்து 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 இந்த உடம்பானது தூய்மை அடைய ஆரம்பிக்கும். அதைத்தான் சொன்ன, திருக்கோயில்களை பார்க்கிற பொழுது திருக்கோயில்கள் நம்முடைய உடம்பினுடைய ஒரு பகுதி என்று நாம் கருதணும். திருக்கோயில் வேறு, நாம் வேறு இல்லை. திருக்கோயில் நம்முடைய உடம்பினுடைய ஒரு பகுதி அப்படின்னு கருதணும். சிற்றம்பலத்தில் போய் நிற்கிற பொழுது கனகசபையில் ஆடுகிற பெருமானை பார்க்கிற பொழுது இதோ என்னுடைய இதயத்தில் ஆடுகிற அந்த பெருமான் தான் அங்கே திருநடனம் புரிகின்றான் இல்லையா, இங்கே ஆடுகிறான். திருவாரூரில் போகிற பொழுது இதோ இந்த இடத்துல இந்த மூலாதாரத்தில் ஆடுகிற பெருமான் தான் இங்கே இருந்தாடும் அழகனாக ஆடுகிறார். அவர் அப்படி கீழே இருந்து இருந்து ஆடுவார், இவர் நின்று ஆடுவார். இந்த ரெண்டு மூர்த்தங்களும், ஒருத்தர் தியாகராஜா ஒருத்தர் நடராஜா, ரெண்டு ராஜா தான் இந்த உடம்பை ஆட்கொள்ளுகிறார்கள் இல்லையா. ரெண்டு ராஜா இந்த உடம்பை ஆட்சி செய்கிறார்கள். ரெண்டு ராஜானால தான் இந்த உடம்பு. ஒரு ராஜா தியாகராஜா, இன்னொரு ராஜா நடராஜா. ரெண்டு பேரும் ரெண்டு இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் ரெண்டு பேரும் இந்த உடம்பிலே நிகழ்கிற இரண்டு இயக்கங்கள் முக்கியமான இயக்கம். ஒன்று ரெஸ்பிரேஷன், மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வருவது. இன்னொன்று குருதி ஓட்டம். குருதி ஓட்டத்திற்கு ஆதாரமாக விளங்குவது இதயம். டாக்டரை வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஏதோ மெடிக்கலாக சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அப்படியே இந்த பக்கம் விஞ்ஞானமாக சொல்லிகிட்டு இருப்பேன், அவ்வளோதான். விஞ்ஞான பக்கம்லாம் ஜாஸ்தி நமக்கு தெரியாது. அழகாக சொல்கிறார். இது ஒன்று காற்று. இந்த காற்று எப்படி உள்ளே போயிட்டு வெளியில் வருது? ஆட்டோமேட்டிக்காக காற்று உள்ளே போயிட்டு வருமா? அன்லெஸ் அதர்வைஸ் த ஏர் இஸ் பீயிங் சக்டு. இது உள்ளே போகாது. இதை உள்ளே இழுக்கிறதுக்கும் இழுத்த பிறகு இதை வெளியில் பம்ப் பண்ணி வெளியில் தள்ளுறதுக்கும் ஆதாரமான சக்தி கீழே ஒன்று இருக்குது. அதுதான் மூச்சு காற்றை உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதுமாக ஒரு பவர் உள்ளே இருக்குது. அவர் தான் தியாகராஜா. அவர் அந்த பவரை அது செய்து கொண்டு இருக்கிறார். இன்னொரு பவர் இங்கே குருதி, அது இதயத்தை அப்படி அமுக்கி அமுக்கி விட்டு பிளட்டை அது மேலேயும் கீழியுமா ஓட வைக்குது. ஒன்று குருதி ஓட்டம், இன்னொன்று காற்றின் ஓட்டம். குருதி ஓட்டத்தை குறிக்கின்ற நடனம் நடராஜா செய்வது, காற்றின் ஓட்டத்தை குறிக்கும் நடனம் தியாகராஜா செய்வது. இரண்டு மூர்த்தங்களும் சைவத்தின் இரண்டு கண்களாக போற்றப்படுவது, இந்த உடம்பினுடைய இயக்கங்களாக போற்றப்படுகிறது. இந்த உடம்பினுடைய இரண்டு இயக்கங்களுக்கு இரண்டு கோயிலை வச்சுட்டோம். தியாகராஜாவை போய் பார்த்து, அதனால தான் தியாகராஜாவினுடைய நடனத்துக்கு அசபா நடனம்னு பேர். அசபா நடனம்னா என்ன பேர் அப்படின்னு கேட்டால், மூச்சுக்காற்று உள்ளே போய் வெளியே வருகிற பொழுது இயல்பாக அம் சம், அப்படி வெளியில் வருகிற பொழுது அம், உள்ளே போகிற பொழுது சம். ஹம்ச மந்திரம். ஹம்ச மந்திரம் என்பது மூச்சு உள்ளே போய் வெளியே வருகிற பொழுது ஒலிக்கப்படுகின்ற இயல்பான மந்திரம். சபா மந்திரம்னா சபிக்கப்படுகிற மந்திரம், அசபான்னா ஜபிக்கப்படாமலேயே நம்ம ஒரு மந்திரம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஹம்ச மந்திரம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஹம்ச மந்திரம் தான் தியாகராஜருக்கு உரியது. அவர் தான் இந்த காற்றின் ஓட்டத்திற்கும் உரியவர். எப்படி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா நம்முடைய பெரியவங்க. நீங்கள் அப்படி தியாகராஜரை பார்த்த உடனே நம்ம மூச்சு காற்று தான் ஞாபகத்துக்கு வரணும். நடராஜா பார்த்த உடனே நம்ம குருதி ஓட்டம் இது ஞாபகத்துக்கு வரணும். அப்ப இவரை பார்த்து பார்த்து திருக்கோயில்கள் வழிபாடு செய்து நம்முடைய உடம்பை தூய்மை செய்து கொள்ளுது. உடம்பு தூய்மை ஆயிடுச்சுன்னா கூடிய நெஞ்சத்தை கோயிலா கொள்வான். அப்புறம் இந்த இடமே போதும் நமக்கு. நான் இங்கே இருக்கிறேன், நீ வெளியில் எதுக்கு சுத்துற? நான் தான் இங்கே இருக்கிறேனே, அப்படி உள்ள பாரு அப்படின்னு கூடிய நெஞ்சத்தை எனவே சரியை என்பது உடலை தூய்மை செய்வது.
எனவே சரியையினுடைய நோக்கம், முக்கியமான நோக்கம், திருக்கோயிலாக இருக்கட்டும், திருக்கோயிலில் தொண்டு செய்வதாக இருக்கட்டும், திருக்கோயில் தரிசனமாக இருக்கட்டும், அல்லது யார்கள் எது செய்தாலும் சரியை முழுவதும் உடல் தூய்மை. அதுதான் அடிப்படையான செய்தி. சரியினாலே உடலை தூய்மை செய்கின்ற பாங்கைத்தான் நம்முடைய பாங்காக இந்த கோயில் தரிசனமாக சொன்னாலும் கூட, உடல் தூய்மையை கூடிய நெஞ்சத்தை கோயிலா கொள்வானே என்று சுவாமிகள் குறிப்பிடுகிறார் என்று சொல்லி, சரியில 2 பாடல்களை நாம் சிந்தித்தோம். சரியினுடைய நோக்கம் உடல் தூய்மை. உடலை தூய்மை செய்வதற்கு இந்த சரியை என்கின்ற நிலை நமக்கு அன்பை பெருக்குகின்ற நிலை. உடல் தூய்மையாக ஆக அன்பு பெருகுகிற நிலைக்கு உதவி. நம்ம இந்த உடம்பை வச்சுக்கிட்டு தான் அவரை அடையணும். உடம்பை நல்லா வச்சுக்கணும், உடம்பை தூய்மை செய்து கொள்ளணும். உடம்பிற்கு புறம்பானவற்றை செய்வது நாமே நமக்கு செய்து கொள்ளுகிற தீங்கு. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பினுக்குள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்றெல்லாம் சொல்லப்படுகிறது என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த சரியினுடைய ஒரு பகுதியை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான ஞான வழியிலே பங்கு பெற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் பெருமானுடைய பெருங்கருணை உங்களுக்கு உரித்தாகும். சரியிலே நாம் நிற்பதும், கிரியையிலே நிற்பதும், யோகத்திலே பழகுவதும், ஞானத்திலே புரிந்து நிற்பதுமாக இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இறைவன் நம்பால் வைத்த கருணையினால் நமக்கு அருளி செய்கின்றவை. நாம் அவன் மீது அன்பை பெருக்க பெருக்க கையை பிடித்து அழைத்து ஒவ்வொரு பகுதியாக அழைத்து செல்கிறான். சரியிலே நாம் வெற்றி பெற்ற பிறகு சரியைக்குரிய பலனை தருகிறான். கிரியையிலே நின்று வெற்றி பெற்ற பிறகு கிரியைக்குரிய பலனை தருகிறான். யோகத்தில் நின்று வெற்றி பெற்ற பிறகு யோகத்திற்குரிய, பாருங்க, அப்பப்போ கொடுத்துறார். அந்தந்த நிலையிலே இருக்கக்கூடிய பரிசை கொடுத்து விடுகிறார். அதனால தான் சரியைக்கு சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்று சொல்லக்கூடிய அந்த பலன்களை சொல்லியிருப்பது, அப்பப்போ அதற்குரிய பலன்களையும் தருகிறார். சரியை நிற்கிறவர்கள் அதை இன்னும் விளக்கமாக அடுத்த முறை நான் சொல்லுவேன். அந்த தவம் என்று சொல்லக்கூடிய நிலையில் அது எப்படி மற்ற தவங்களை விட உயர்ந்தது என்பதை நாம் அடுத்த முறை சிந்திப்போம் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.